ஆனால் மாடிக்கு என்ற கேள்விக்கு இடம் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறார், நான் மேஷராசி, நான் ரிஷபராசி, இது ஒரு பிரச்சனை. எனக்கு வடக்கு வசந்தது, எனக்கு கிழக்கு வசந்தது. வாஸ்துனா வெறும் திசையை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அந்த உள்ள அமையக்கூடிய இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேர, ஈசானனில் உங்களுக்கு எந்தெந்த பாகத்தில் இப்போ அக்னி மூலம்னா சமையல் கட்டு வரணும், வடகிழக்கில் பூஜை ரூம் வரலாம், உங்களுக்கு தென்மேற்கில் படுக்கை அறை வரலான்னு பிரித்து பார்க்கணுமே தவிர வெறும் திசையை மட்டும் வச்சு 100% வாஸ்து கிடச்சிடுத்து நம்ம நினைக்கவே கூடாது. அதில் கூட இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு வரும்போது 70% 80% வாஸ்து இருந்தாலே போகிறோம். 100% இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 70% இருந்தால் கூட போகிறோம். ஒருவேளை யார்கிட்ட வயசான அப்பா அம்மா இருக்காளோ அவள் மாடி ஏற முடியாது, லிஃப்ட்டு ஒர்க்கால கஷ்டம்னா கீழே இருக்கலாமே தவிர நீங்கள் இந்த சாஸ்திரத்தை இதில் எடுத்து முன்னிறுத்தி இது அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வருது, எந்த விதத்துலேயும் பலன் தராது. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மூத்தவர் எங்கே இருக்கணும், அதுக்கு அடுத்தவர் எங்கே இருக்கணும், அதுக்கு அடுத்தவர் எங்கே இருக்கணும், அதுக்கு அடுத்தவர் எங்கே இருக்கணும், இந்த மாதிரி பிரிக்கக்கூடாது. இருக்கிறதே 3 அடுக்கு தானே. உடனே ஒரு 6 பேர் இருக்கானா 6வது அடுக்கு கட்டிட்டு 6வது அடுக்கில் போய் உட்கார முடியும்? அப்படி அர்த்தமும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல ஈகோக்கு இடம் கிடையாது. ஒரு ஜோதிடருக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அந்த கருத்தை சரியானபடி பயன்படுத்திக்கலாம். அது நல்லதுக்கு பயன்படுத்திக்கலாம். சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நம்ம வாழறதுக்குரிய வழி சொல்லுமே தவிர சண்டை போகிறதுக்கு எந்த இடத்துலையும் வழி சொல்லாது. அதனால் இந்த வாஸ்துவை நாம் இந்த கொஸ்டின்லாம் ஏன் கேட்குறோன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா பிரச்சனை வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் சிந்தனை பிறக்கணும், கேள்வி பிறக்கணும். இந்த கேள்வியும் சிந்தனையும் தான் நம்மளை சாஸ்திரத்திலேருந்து நமக்கு என்ன தேவைன்றதை நமக்கு உணர்த்தும். இந்த கேள்வியில் சந்தேகம் இல்லைன்னா சந்தேகப்படுங்கன்னு சொல்கிறேன், கேள்வி கேளுங்க. இந்த கேள்வியும் சந்தேகம் தான் நம்மளை சரியானபடி வழி நடத்தும். எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே ஏற்றுக்கும் பொழுது பிரச்சனை வருது. அதனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, 200-300 வருஷத்துக்கு முன்னால் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் லெட்டின் கட்டினாங்களா? ஆனால் வாஸ்து சாஸ்திரம்ன்றது பெரிய விஷயம். மயமதம் இருக்குது, மானசாரம் இருக்குது, சிற்ப சாஸ்திரங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. அதேமாதிரி உங்களுக்கு அரண்மனை வாஸ்து, கிராம வாஸ்து, நகர வாஸ்து, இப்படி நிறைய சொல்லியிருக்கா. இதெல்லாம் நம்ம பலன் தரக்கூடிய விதத்தில் சொல்கிறோம். மயன் அந்த காலத்தில் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றது நமக்கு புரியும். சாஸ்திரத்தை எந்த மாதிரி சொல்ல வந்தார், அப்போ இந்த வீடு எப்படி அமையணும், எந்த திசையை பார்த்துருக்கணும், எந்தெந்த பொருள் எப்படி இருக்கலாம். ஏன்னா மறுபடியும் சொல்கிறோம், இந்த கம்ப்யூட்டர் வைக்கிறது, டிவி வைக்கிறதுலாம் வந்துடுது. மயன் காலத்தில் எங்கே கம்ப்யூட்டர் இருந்தது, எங்கே டிவி இருந்தது? அப்போ நாம் யூகித்து அறிகிறோம். அதாவது யூகித்து அறிதல். இப்போ வர்ணகலாபம் சொல்கிறோம். அதாவது இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூவிலேருந்து எடுத்த இயற்கையான கலரை வச்சு படம் வரைஞ்சி அதில் சுவாமி ஆவாகனம் பண்ணுவான். ஆனால் இப்போ நம்ம பிரிண்ட்டு போட்டு எடுக்கிறோம். அப்போ நம்ம வர்ணகலாபத்துக்கு என்ன ஆவாகனம் சொன்னாலும் அதை பிரிண்ட்டுக்கு அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ நம்ம சில விஷயங்களை யூகித்து அறியணும். அதை சில விஷயங்களை யூகித்து அறிஞ்சால் கரெக்டாக இருக்கும். அதனால் சிலதை யூகித்து தான் அறியணும். ஆனால் அவர் கம்ப்யூட்டர் தான் சொன்னார்னு எப்படி தெரியும், டிவியை தான் சொன்னார்னு எப்படி தெரியும்? அது சில விஷயங்களை யூகித்து அறிய வேண்டியது அவசியம். யூகங்கள் சரியானதாக இருக்கணும். அதனால் சாஸ்திரங்களை நம்ம சக்கரை தான், ஆனால் சரியானபடி பயன்படுத்தலைன்னா அது திகட்டி போயிடும். அதனால் சாஸ்திரங்களை சரியானபடி பயன்படுத்தணும், நிதானித்து பயன்படுத்தணும். அதை பிரச்சனைக்கு பயன்படுத்துறது பலன் தராது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களானி பவந்து. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச்சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.